ரூபாய் தான், இதுவும் ஒரு 30,000 ரூபாய் தான். ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கை, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு லைஃப். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. நம்பினால் நாளை உண்டு. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதை விட அவங்க வாழ்வாதாரத்தை அவங்களே முன்னேற்றும் வகையில ஏதாச்சும் ஒரு வழிவகுத்து கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம். அதை தான் இங்கேயும் செஞ்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு பண உதவி செய்யாம அதுக்கு பதிலா அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில அவருடைய அன்றாடம் தேவைகளை அவரே பூர்த்தி செய்யும் வகையில இங்க 30,000 ரூபாய் செலவுல சின்ன ஒரு பெட்டி கடையை அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஷாலினி ராபர்ட் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மளிகை பொருட்களை வாங்கிட்டு வந்து மாற்றுத்திறனாளியான இவர்கிட்ட கொடுத்து கடை அமைச்சு கொடுத்திருந்திருக்காங்க. இந்த 2 பெண்களும் அவரு கஷ்டப்படுறாரு, அவருக்கு உதவி தேவை அப்படின்னு அவருக்கு கையில பணமா கொடுக்கறது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கைய அவரே பாத்துக்கிற வகையில இந்த மாதிரி அழகா ஒரு கடையை அமைச்சு கொடுத்திருந்திருக்காங்க. கண்டிப்பா இது இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம செய்யற உதவி ஒரு தடவையோட நிக்க கூடாது, அது தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எஸ், இந்த ஒரு உதவியால அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கைய அவரு நல்லபடியா கொண்டு போக முடியும். அதுக்கான வழியை தான் இங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. பார்க்கும் போதே அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான சேவைகளை செஞ்ச இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.